உங்க விஜய் உங்க விஜய் மண்ணுக்கும் மக்களுக்கும் முதல் வணக்கம். நான் உங்கள் அஜய் விஜய். நேயர்களே, நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் ஒன்று இருக்கும். அடிக்கடி வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாம பேசுறத எதிர்ல இருக்கவங்க கவனிக்கிறாங்களா? இல்ல ஜஸ்ட் வந்து டைம் பாஸ் மாரி கேட்கறாங்களா? அப்படின்ற டவுட் இருந்துட்டே இருக்கும் இல்லையா? நம்ம பேசும்போது. இப்போ நம்ம பேசும்போது கேட்கறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து டைப் ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். கவனிக்கிறவங்கள டைப் பி அப்படின்னு வச்சுக்கலாம். டைப் ஏ இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அவங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்க போய் பேசுனீங்கன்னா, சொல்லு. சொல்லு, சொல்லு. நான் அப்படியே கேட்கறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையும் செஞ்சுட்டு, நீங்க சொல்றதையும் கேட்கற மாரி கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா டைப் பி எப்படின்னா, அவங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம போய் அவங்கள பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, "ஒரு 2 நிமிஷம் டைம் குடு. இந்த வேலைய முடிச்சுட்டு வந்து நம்ம ஃப்ரீயா பேசலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அதேமாரி டைப் ஏ பார்த்தீங்க அப்படின்னா, வாய மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படா இவங்க ஏதாவது ஒரு வார்த்தைய விடுவாங்க, உடனே நம்ம ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பேச பேச நம்மள வந்து கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கான கன்டென்ட்ட வந்து உள்ள வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. டைம் பார்த்து டக்கு டக்கு டக்குன்னு நம்மளுக்கு வந்து மூக்க உடைக்கிற மாரி சில விஷயங்கள பேசி நம்மள கொஞ்சம் டென்ஷன் ஆக்குவாங்க. இதுவே வந்து டைப் பி இருக்காங்க இல்லையா? அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசும்போது நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய வாய், நம்மளுடைய கைகள் எப்படி இருக்கு? நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு? நம்ம என்ன டோன்ல பேசுறோம்? கோவமா இருக்கோமா? சோகமா இருக்கோமா? சந்தோஷமா இருக்கோமா? இது எல்லாத்தையும் கவனிச்சு நம்மகிட்ட பேசுவாங்க. அதே மாதிரி டைப் ஏ பார்த்தீங்க அப்படின்னா, குறுக்க குறுக்க பேசிட்டே இருப்பாங்க. நம்மள பேசவே விட மாட்டாங்க. என்ன விஷயம் நம்ம பேச வந்திருக்கோம்னு கூட முழுசா கேட்காம, இன்டர்ஃபியர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம். என்னன்னா, நான் உன்ன விட கொஞ்சம் புத்திசாலி தான். நீ எத சொல்ல வரியோ அது எனக்கு ஏற்கனவே தெரியும். அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காகவும், நம்ம கிட்ட ஒரு ஹீரோயிசம் காட்டுறதுக்காகவும் இத பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மள கடைசி வரைக்கும் பேசவே விட மாட்டாங்க. ஆனா டைப் பி பார்த்தீங்க அப்படின்னா, நாம பேசுற விஷயங்கள உள்ள வாங்கிட்டு, அத புரிஞ்சுகிட்டு, அனலைஸ் பண்ணிட்டு நம்மகிட்ட கேள்விகள் கேட்பாங்க. "நீ சொல்ல வந்தது இதுவா? நீ இது சொல்றியா? இது இப்படி ஆச்சா? அப்படி ஆச்சான்னு?" சொல்லிட்டு நம்மகிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு அத கிளாரிஃபை பண்ணிப்பாங்க. இதே மாதிரி டைப் ஏ பார்த்தீங்க அப்படின்னா, சில டைம் வந்து டோட்டலா நம்மள ஷட் டவுன் பண்ருவாங்க. நம்ம பேச வர்றது என்னன்னு கூட தெரியாது. ஆனா, உடனடியா நம்மளுடைய கான்வர்சேஷனையே ஸ்டார்ட்டிங்லயே வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வந்து, "ஏய் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்னு" நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, "டேய் டேய் டேய் காசு கீசு எதுவும் கேட்டுறாத. என்கிட்ட எதுவும் இல்ல. நான் உனக்கு ஹெல்ப் பண்ற நிலைமையில இல்ல. என்கிட்ட பணம் எதுவும் இல்லன்னு" சொல்லிட்டு ஸ்டார்ட்டிங்லயே நம்ம கான்வர்சேஷன கட் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா டைப் பி பார்த்தீங்க அப்படின்னா, நாம பேசி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, "நீ இத தான் சொல்ல வர என்கிட்ட. இதுமாரி நான் கரெக்ட்டா புரிஞ்சிருக்கிறேனா? இதுதான் நீ சொல்ல வந்ததா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. அதாவது டோட்டலா நம்மளுடைய வார்த்தைகள், நம்ம சொல்ல வந்த மெசேஜ் எல்லாத்தையுமே வந்து அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்கன்றதுக்கான அடையாளம் தான், "நான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். நீ சொன்னத வச்சு." அப்படின்றத